மே மாதம் 8ஆம் தேதி பாஸ்கா 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து என் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 12 - 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மறைந்த குன்றக்குடி அடிகளார் மற்றும் பெரியார் இருவருமே நெருங்கிய நண்பர்கள். கொள்கை அளவில் இருவரும் இரு முனைகள். குன்றக்குடி அடிகளார் ஒரு ஆன்மீகவாதி, பெரியாரோ ஒரு நாத்திகர். இருப்பினும் தங்களது கொள்கைகள் தங்களது நட்பு வாழ்விற்கு குறுக்கே வராது அவர்கள் பார்த்து கொண்டார்கள். குன்றக்குடி அடிகளார் தனது வீட்டில் தங்குகிற பொழுது பெரியார் அவருக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்வாராம். தேடி பிடித்து அவருக்கு ஒரிஜினல் விபூதியை வாங்கி வருவாராம். நட்பு என்பது பிறரின் கருத்துக்களுக்கும் நல்வாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது. தேவைப்படின் பிறரின் நல்வாழ்விற்காக தன் உயிரையே கூட கையளிப்பது. இப்படிப்பட்ட நட்பின் உச்சக்கட்டத்தை இயேசு இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுத்துகிறார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள் என்று இயேசு கூறுகிற வார்த்தைகள் நமக்கு அவர் கொடுத்துள்ள ஒரு உயர்வான உன்னதமான நிலையை சுட்டிக்காட்டுகின்றன.
அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் வருகையானது கடவுளோடு உடனான மனித உறவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் வருகைக்கு முன்பு கடவுளோடு மனிதர்கள் கொண்டிருந்த உறவானது ஆண்டான் அடிமை, எஜமான் வேலையாள் உறவாக இருந்தது. இயேசுவின் வருகைக்கு பின்பு அது நட்பு உறவாக மாறியது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆண்டான் அடிமை உறவு என்பது கடவுளை ஒரு எஜமானனாக, நீதிபதியாக பார்க்கும் பார்வையை கொண்டிருக்கிறது. இங்கு கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், இல்லையேல் அவர் நம்மை தண்டிப்பார், நமக்கு தேவையானவற்றை தரமாட்டார் என்ற எண்ணம் மேலோங்கிய நிலை இது. இங்கு கட்டளைகளும் சட்டங்களும் பயத்தினால் கடைபிடிக்கப்படுகின்றன. தேவையற்ற பய உணர்வும் அச்ச உணர்வும் எப்பொழுதும் ஆண்டான் அடிமை உறவில் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு மாறாக நட்புறவிலோ கடவுளை நண்பராக, நம்மில் ஆர்வம் கொண்டவராக பார்க்கும் நிலை இருக்கும். எனவே இங்கு பயத்திற்கு இடமில்லை. கட்டளைகளும் சட்டங்களும் வாழ்விற்கு அவசியமானவை, அன்பின் வெளிப்பாடுகள் என்ற கண்ணோக்கில் கடைபிடிக்கப்படுகின்றன. பாவங்கள் மற்றும் தவறுதல்கள் குறித்த தேவையற்ற குற்ற உணர்விற்கு இங்கு இடமில்லை. அதே வேளையில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டே இருப்போம். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் கடவுளோடு உடனான உறவில் நம்மிடம் எத்தகைய மனநிலை அதிகமாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டான் அடிமை மனநிலையா அல்லது நட்பு உறவு மனநிலையா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். புனித அபிராமி தெரசா திரு அவையின் மறை வல்லுநராக கருதப்படுகிறவர். அவர் திரு அவைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான காரியம் கடவுளை எவ்வாறு ஒரு நண்பராக பார்ப்பது என்பதாகும். சமாரியாவின் சீக்கார் ஊரின் கிணற்றடியில் தாகத்தோடு காத்திருந்த இயேசு இன்று மனிதர்களின் நட்புக்காக ஆவலோடு காத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார் புனித அபிராமி தெரசா. நாம் கடவுளை அணுகுகின்ற பொழுது அடிமைகள் போன்று அல்ல, மாறாக நண்பர்கள் போன்று உரிமையோடு அணுக வேண்டும் என்று சொல்லுகின்றார். நட்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல. அதில் இரு நபர்களும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் முழு ஈடுபாட்டோடு அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இயேசு நம்மை முழுமையாக அன்பு செய்வதை உணரும் நாம் எந்த அளவிற்கு அவரை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் பாலான நமது அன்பு முழுமையானதாக, சொந்த உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு முழுமையானதாக இருக்கிறதா என்று சிந்திப்பது அவசியமானது. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மோடு உடனான உறவில் தவறான மனநிலைகளை களைந்து சரியான மனநிலைகளை கைக்கொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். அன்பே என் கட்டளை நீ வாழும் வழியே, அன்பில் நீ நிலைத்தால் நானும் உன்னிலே, உயிரையும் கொடுக்கும் அன்பு அதுவே என் வழி, நண்பன் என்று அழைத்தேன் நீ என் அருகிலே. நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என் இதயத்திலே, கனித்தர நீ வாழ வேண்டும் என் சித்தத்திலே. உன் வாழ்வு வீணாகாது என் கரங்களில், நிலைத்திரு கனி தருவாய் என் அருளினாய். இறைவானார் மழுகிறேன் உம் அழைப்புக்கே, அன்பில் நான் நிலைத்திருக்க உம் அருளிலே. நீ சொல்லும் வழியிலே நான் நடக்கவே, என் உள்ளம் உமக்கே முழுதும் அர்ப்பணமே.
எனக்கு தந்தீரே. தந்தையினிடமிருந்து கேட்டதை எல்லாம் என் உள்ளத்தில் விதைத்தீர் உயிராயென்றும். நண்பனாக நீ அழைத்தாய் என் இயேசுவே. அன்பினால் என் வாழ்க்கை மாற்றினீரே. உம் நாமத்தில் கேட்கையில் தருவீர் நீ. என் ஜெபம் கேட்கும் தந்தை உம்மிலேதான். உயிர் கொடுக்கும் அன்பு அதுவே உம் சாட்சியே. அன்பில் வாழும் உள்ளம் உமக்கே வாசம். ஒன்றாய் நாம் நடப்போம் உம் அன்பினிலே. உலகம் காணட்டும் ஒளியினிலே. அன்பே என் கட்டளை உலகம் கேட்கட்டும். அன்பின் சாட்சியாய் நாம் வாழட்டும். நண்பன் என்று அழைத்தாய் அதுவே